கூகுள் கொடுக்கக்கூடிய சில ஆன்சர்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால குழந்தைங்களுக்கான அந்த ஒரு அட்வான்ஸ்ட் மெச்சூரிட்டி கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. எதுக்கு வந்து நீங்கள் கேர்ள்ஸ்லாம் தனியாக உட்கார வச்சிருக்கீங்க, பாய்ஸ் தனியாக உட்கார வச்சிருக்கீங்க, அண்ட் அது மட்டும் பாய்ஸுக்கு மட்டும் ஏன் வந்து ட்ரவுசர் போட சொல்கிறீங்க, கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஏன் ஸ்கர்ட் போட சொல்கிறீங்க? பேரண்டிங்னு வரும்போது சில விஷயங்கள் அம்மா செய்கிறேன், சில விஷயங்கள் அப்பா செய்கிறாரு. அம்மா செய்யக்கூடிய முதல் விஷயம் இது. அப்பா செய்யக்கூடிய கிரையிங் இஸ் வீக்னஸ்னு ஆக்குனதுனால விமனை வந்துட்டு எப்பயுமே ஒரு வீக்கர் செக்ஸாவே பார்த்துட்டாங்க. நிறைய அப்பாங்களுமே பொண்ணுங்களை கேட்பாங்க, நீ ஏன் பசங்க மாதிரி பேண்ட் சட்டை போட்டே சுத்துற, எப்ப பார்த்தாலும் எதுக்கு உன் அண்ணன் சட்டையை போடுற, தம்பி சட்டையை போடுற. அவங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. பெண்ணோட பியூபர்ட்டியை சுத்தி நிறைய பாலிடிக்ஸ் இருந்தது விதின் த ஃபேமிலி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சம்மர் ஹாலிடேஸை உங்க குழந்தைங்க யூஸ்ஃபுல்லாகவும் ஆக்டிவாகவும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நியூரோஸ்பார்க் சம்மர் கேம்பை என்ரோல் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. நம்ம சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, காக்கா ஏன்பா கருப்பா இருக்கு, தென்னைமரம் ஏன்பா ஹைட்டா இருக்கு, அதே மாதிரி வந்து இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு அதிக கொஸ்டின்ஸ் கேட்டுருப்போம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அப்பா அம்மா சும்மா கடை அதெல்லாம் அப்படிதான் அப்படி தட்டி விட்டுருப்பாங்க இல்லையா? இப்போ அது மாதிரி இல்லாம சின்ன பசங்க கேட்குற கியூரியஸான கொஸ்டின்ஸுக்கு வந்து அப்பா அம்மா இந்த மாதிரி பதில் அளிக்கணும். இதை பற்றி டீட்டெயிலாக பேச நம்ம கூட கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் மிதுலா இருக்காங்க. அவங்கள பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் முரளி. எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் மேம், நல்லா இருக்கேன் மேம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மேம், நான் சின்ன வயசுல கேட்டிருப்பேன், அப்பா ஏன்ப்பா அந்த காக்கா வந்து கருப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பேன். அவங்க வந்து சும்மா இரு அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுல நான் கேட்ட முதல் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டரை பற்றி தான். அதாவது ஒரு அண்ணன், தெரிஞ்ச அண்ணன் வந்து அக்காவா, அதாவது டிரான்ஸ் உமனா மாட்டாங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து தெரியல, அது அந்த வயசுல எனக்கு எதுவும் தெரியல. அப்புறம் அம்மா கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அப்படியே சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு குழந்தை வந்து, அதாவது மென்லேருந்து டிரான்ஸ் உமனா மாறும்போது அது எப்படி சொல்லணும் உங்ககிட்ட? முதல் விஷயம் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்றது. ஸோ இந்த மாதிரி கியூரியஸான கேள்வி எல்லா வயசுலயும் பசங்க கேட்பாங்க. ஆனா ஒரு 3 வயசுல இருந்து 5 வயசு இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு 12 வயசு மேல இருந்து தான் அவங்க கேட்க 5வது படிக்கிறவங்க மேல. ஸோ ஒரு 11-12 கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னு போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க ப்ரீ டீன்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது ப்ரீ அடாலசன்ஸில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றின, அதாவது நான் ஒரு பாய், நான் ஒரு கேர்ள் அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கிறதுனால தான் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் இந்த கேள்விகள்லாம் பசங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ஆனஸ்டாக தான் பதில் சொல்லணும். நிறைய பேரண்ட்ஸ்க்கு குழப்பம் வர்றது என்னன்னா, நான் வந்து பொய் தான் சொல்ல போகிறேன், இது இப்படி சொல்லிடுறேன், இது அப்படி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ரொம்ப ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, ஏஜுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆனஸ்டி பசங்களுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேள்வி நமக்கு 11 இயர்ஸ் மேலே தான் வர ஆரம்பிக்குதுன்னு போது நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இந்த ட்ரெஸ் போடுறதுனால என்ன, அந்த கேள்வி எங்கேருந்து வருதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆப்வியஸ்லி ஒரு 11-year-old சைல்டுக்கு வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பெரிய நாலேஜ் இருக்காது. அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்னால மட்டும்தான் பசங்க கேட்குறாங்க. ஏன்னா அம்மா இப்படி இருக்காங்க, அப்பா இப்படி இருக்காங்க, அந்த ஒரு டுவாலிட்டிக்குள்ளே தான் பசங்க இருக்காங்கன்னும் போது, ஓகே இது ஆடை பேஸ் பண்ணி தான் குழந்தை கேட்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான பதில் சொல்லணும். இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஜெண்டர் ஸ்டீரியோடைப் பேஸ்டாக பதில் சொல்கிறதுக்கு பதிலாக, ஆடைங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம், யாருக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கான ஃப்ரீடம் நமக்கு இருக்கு. அதாவது அந்த ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஜெண்டர் அப்படிங்கிறது கிடையாதுங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம குழந்தைக்கு சொன்னா போதும். குழந்தைக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பசங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அப்பா அம்மா கிட்ட கேட்கறது இல்லை, டீச்சர்ஸ் கிட்ட கேட்கறது இல்லை. கேட்டா பெட்டர். பட் ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பண்றாங்கன்னா, கூகுள் மாஸ்டர் கிட்ட தான் போறாங்க. ஸோ அதுல ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் அவங்களுக்கு வருது. எதை ஒரு ஆக்சுவல் ஆன்சரா எடுத்துக்கிறதுன்ற புரிதல் பசங்களுக்கு இருக்கிறது இல்லை. அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, கூகுள் கொடுக்கக்கூடிய சில ஆன்சர்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ அதனால குழந்தைங்களுக்கான அந்த ஒரு அட்வான்ஸ்ட் மெச்சூரிட்டி கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப ஓப்பனாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரியான குவெஸ்டின்ஸை டீல் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு பசங்க எங்கே போகிறாங்க வராங்க, யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க, யாரெல்லாம் எனிமீஸ், இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர அவங்களோட கேட்ஜெட் டிசிப்ளின் பற்றி தெரியறதில்ல. என்ன மாதிரி குவெஸ்டின்ஸ் கூகுளில், என்ன மாதிரி சர்ச் இருக்குது, என்ன மாதிரி அமேசானில் அவங்க சர்ச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் அது ஒரு சர்வைலன்ஸாக இல்லாமல் ஒரு அப்சர்வேஷனாக வச்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் மட்டும் எதுக்கு மீசை வருது, கேர்ள்ஸுக்கு மீசை வளர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க இல்லையா? அதுக்கடியுமே
அவங்க ஆன்சர் பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஆன்சர், தேங்க்ஸ் டு பயாலஜி. அவங்க கிட்ட டைரெக்டாகவே சொல்லலாம். இது எந்த வயசு குழந்தை கேட்டாலுமே நம்ம டைரெக்டாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம பிரெயின்ல இருந்து பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி ஒரு ஹார்மோன் வருது, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்ம பிரெயின்ல இருந்து வருது. அது அப்பாவுக்கு நிறைய வருது, அம்மாவுக்கு அது வரவே வராது. அதுதான் வந்து அப்பா அம்மாங்கிறத பிரிச்சே காமிக்குது. அதனாலதான் அம்மாக்கு இல்லை அப்பாக்கு இருக்குன்னு சொன்னா போதும். இது வந்து 3 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் இந்த ஆன்சர் போதுமான ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் கூட விட்டுடலாம் மேம். அதாவது இந்த கொஸ்டின் வந்து எல்லாரும் அனுபவப்பட்டிருப்பாங்க. அதாவது நீங்க கேட்டிருக்கீங்கன்னா தெரியல, நான் கண்டிப்பா கேட்டிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா கல்யாண போட்டோ வந்து பார்த்துட்டு என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க, நான் இல்லவே இல்லை அப்படிலாம் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு வந்து எப்படி அவங்க ஆன்சர் பண்ணலாம்? இது ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். ஐ திங்க் 90% ஆஃப் த கண்டிப்பா, பாப்புலேஷன் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆல்பம் வாட்சிங் டைம்ங்கிறது ஒரு குவாலிட்டி டைமா பாஸ்ட்ல இருந்திருக்கு. ஸோ இப்போ அது வந்து வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய மொடாலிட்டிஸ்ல பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த கேள்வியில, அந்த குழந்தை அந்த ஃபேமிலியில நான் இல்லையே அப்படின்றது தான் அவங்க மென்ஷன் பண்ண வராங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, த சைல்ட் டசன்ட் ஃபீல் பிலாங்ட். ஓ நான் இங்கே இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு சம்மந்தமே இல்லையா, நான் உங்களுக்கு யாரோவா, ஏன் என்னை வச்சுக்கலன்னு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ்ல இருந்து தான் அந்த கேள்வி வருது. ஸோ பேரண்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா, இது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் டாக்கண்ணா, பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் அப்பா அம்மான்னு இருந்தோம், நீ பிறந்ததுக்கு அப்புறமா நீ தான் எங்களோட உலகம்னு மாறிட்ட, நீ தான் எங்களோட மீனிங் ஆஃப் லைஃப் ஆயிட்ட, பர்பஸ் ஆஃப் லைஃப் ஆயிட்டன்னு சொல்லும்போது தேல் ஃபீல் இன்க்ளூடட். ஓகே அதுக்கப்புறமா நான் வந்து அப்பா அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கேன் அப்படின்ட்டு, அண்ட் அதுக்கப்புறம் இருக்க ஃபாலோயிங் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல டிரான்சிஷனாக இருக்கும் குழந்தைக்குமே. கல்யாணம் அதுக்கப்புறமா தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னா, இந்த டைம் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல் தடவையா குழந்தைங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ஃபோட்டோ ஆல்பம்ஸ் பார்க்கும்போது தான். அதனால தான் நம்மளோட ஸ்கூல்ஸ்லையுமே பிரைமரியில் கிண்டர் கார்டனில் என்ன ஒரு ஆக்டிவிட்டி தருவாங்கன்னா, ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி தருவாங்க. யாரெல்லாம் நம்ம ஃபேமிலியில இருந்திருக்காங்க, பிக்சர்ஸ் ஒட்டி எடுத்துட்டு, அம்மா அப்பா சிப்ளிங் தாத்தா பாட்டி யாரெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் ஒட்டி எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் தாத்தா பாட்டி இருக்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். இதை ப்ராசஸ் பண்றதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ டைம் லைனை அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. இது சொன்னாலே போதும். இதை தவிர்த்து நம்ம ஸ்கூல் எடுத்துக்கலாமே. ஏன்னா வீட்டுக்கு அப்புறம் பசங்க அதிகமாக இருக்க இடம் வந்து ஸ்கூல்ஸ் தான் மேம். அங்கே அவங்க கேட்குற இன்னொருமான கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து நீங்கள் கேர்ள்ஸ்லாம் தனியாக உட்கார வச்சிருக்கீங்க, பாய்ஸ் தனியாக உட்கார வச்சிருக்கீங்க, அண்ட் அது மட்டும் பாய்ஸுக்கு மட்டும் ஏன் வந்து டவுசர் போட சொல்றீங்க, கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஏன் ஸ்கர்ட் போட சொல்றீங்க. ஸோ இப்படிலாம் கேட்கும்போது டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா சம்மந்தம் இல்லாமல் அப்படி வந்து கேட்குறியே அப்படின்னு அவங்க குழம்பி வந்து ஒன்றும் இல்லைப்பா உட்காருப்பா அப்படின்றாங்க. ஸோ டீச்சர்ஸும் எப்படி ஆன்சர் பண்ணுறது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு? ஓகே, எஜுகேட்டர்ஸ்க்கு நான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்வேன்னா, ஒரு கைடன்ஸ் ஒரு அட்வைஸ் வச்சுக்கலாமே. ஜெண்டர் பேஸ்டா செப்பரேட் பண்ணி உட்கார வைக்கிறத நம்ம தவிர்க்க ஆரம்பிக்கலாம். பிகாஸ் வி ஆர் இன் 2025, தட் டசன்ட் சர்வ் எனிமோர் அட் ஆல். ஏன்னா பாஸ்ட்ல ஒரு 10 years முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களுக்கு நடுவில் பசங்களை உட்கார வைக்கிறதோ இல்லை பசங்களுக்கு நடுவில் பொண்ணுங்களை உட்கார வைக்கிறதோ ஒரு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் மேல ஒரு ஃபியர் அதுதான் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது. அந்த ஒரு ஷேம் ஜாஸ்தி ஆகுறதுனால அவங்களோட வளர்ற வயசுல கான்செப்ட்ஸ் லைக் மேரேஜ், லவ், இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு முதல் விஷயம், எல்லாருமே ஒன்று, எல்லாருமே ஹியூமன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல்ல இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா பெட்டர். அண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு ட்ரெஸ்ஸிங்னு வரும்போது அவங்களோட பாடி ஃபிகர், பாடி ஸ்ட்ரக்சருக்கு தேவையான கம்ஃபர்ட்டோட தான் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம முதல் விஷயமா சொல்லலாம். நம்பர் 2, இதை இன்னும் எக்ஸ்டென்சிவா பசங்களுக்கு புரிய வைக்கணும். சிலர்லாம் கொஞ்சம் அடமெண்ட்டாக அது எப்படி திமிங்கலோன்னு கேள்வி கேட்குற பசங்களாக இருந்தாங்கன்னா, நம்ம ஃபேஷன் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு காமிக்கலாம். இங்கே பாருடா, ராஜாங்கெல்லாம் கூட வேஷ்டி கட்டிட்டு தான் சுற்றிட்டு இருந்திருக்காங்க, ராஜாங்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு சாரி லைக் ட்ரெஸ் தான் வேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு விதமான மாடர்னைசேஷன், வெஸ்டர்னைசேஷன் நினச்சிட்டு இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபேஷன் சைக்கிள்ஸை கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ. பேகி பேண்ட்ஸ் 20 years முன்னாடி இருந்தது, இப்போ இட் இஸ் கமிங் பேக் இன் ட்ரெண்ட். இந்த மாதிரி நிறைய விஷயம் மாறிட்டே தான் இருக்கும். அதாவது இந்த கான்செப்ட் வந்து ஒரு சேஞ்சபிள் விஷயங்கிறத நம்ம பசங்களுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து ரொம்ப யோசிக்க மாட்டாங்க, ரிஜிட் ஆக மாட்டாங்க. தட் ஷுட் பி குட். அதாவது நான் எப்படி வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து இது மாதிரி வந்து நான் ஏன் ஆல்பம்ல இல்லை அப்படி கொஸ்டின் கேட்டுட்டோம். என் கசின் ஒன்று கேட்டிருந்தான். அது எப்படின்னா, நான் இப்போ கொஞ்சம் தெரிஞ்ச வயசு. அவன் என்ன கேட்டிருந்தானா, அம்மா இது மாதிரி நீ மட்டும் எப்படி பாப்பா பத்துக்கிற, அப்பா ஏன் பாப்பா பத்துக்க மாட்டுறாங்க ஸோ அப்படின்னு கேட்டான்.
அப்ப டக்குன்னு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்லடா அம்மா தான் பெத்துக்கணும், அப்பா பெத்துக்க முடியாது. டக்குன்னு கேட்டுட்டே இருந்தான். அப்ப என்னவோ அந்த வயசு இல்லை சொல்றதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ அப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். வெரி சீரியஸ் கொஸ்டின். இன்ஃபேக்ட் இட் இஸ் வெரி நியூ ஐ வுட் சே. அதிகமா இந்த மாதிரி குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. ஸோ எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம்னா, குழந்தை பெத்துக்கிறதுங்கிறத ஒரு ஆக்ஷனா, அதாவது இது ஒரு ஜெண்டருக்கு மட்டும்தான் சமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பேரண்டிங்னு வரும்போது சில விஷயங்கள் அம்மா செய்கிற, சில விஷயங்கள் அப்பா செய்கிறாரு. அம்மா செய்யக்கூடிய முதல் விஷயம் இது, அப்பா செய்யக்கூடிய அடுத்த விஷயங்கள் இதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு பேரண்டிங்காக, அது ஒரு ஃபேமிலி கான்செப்டாக எடுத்துகிட்டு போகும்போது பசங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அப்பா இதெல்லாம் செய்கிறாரு, அம்மா இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பீப்புள் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அழுதாவே வந்து பொண்ணு மாதிரி அழுகுற அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கலர் எடுத்தா பிங்க்னாவே பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ். அதாவது பசங்களுக்குனா ப்ளூ கலர், பொண்ணுங்களுக்குனா பிங்க் கலர். இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரீமா பசங்கலாம் பிளாக் கலர் சொல்லிடுவாங்க. பிளாக் கலர் பசங்க அப்படின்றாங்க, பிங்க்னாவே பொண்ணு அப்படின்றாங்க. டஃப்னஸ், அந்த அது எதுனே தெரியல. அதுதான் இதெல்லாம் வந்துட்டு அகைன் ஒரு பேட்ரியார்கிக்கல் சொசைட்டில நம்ம வளர்ந்துருக்கோம் போது மென்னோட சென்சிட்டிவிட்டிக்கு நம்ம ஓப்பனா இருந்ததில்லை ஆஸ் அ சொசைட்டி. ஐ மீன் டு சே, ஒரு பையன் அழறான் அப்படின்னா எந்த அப்பாவுமே அழுது நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இனிமே இருக்கக்கூடிய நியூ பேரண்ட்ஸ் அழுதாதான் உண்டு. நம்ம ஜென்ரேஷன்ல இருக்க அப்பாவெல்லாம் அழுதுதான் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். எதனாலனா so much of suppression. அவங்க அழுதுட்டாங்கன்னா தேர் வீக் அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க. கிரையிங் இஸ் வீக்னஸ் ஆக்குனதுனால விமனை வந்துட்டு எப்பயுமே ஒரு வீக்கர் செக்ஸாவே பார்த்துட்டாங்க. ஸோ அப்படி பார்த்ததுனால தான் இந்த மாதிரி ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அதிகமாக இருக்குது. பையனா இதெல்லாம் பண்ணணும், பொண்ணுனா இதெல்லாம் பண்ணணும், மாற்றி பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை, இட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஹியூமன்ஸ்னாலே இமோஷன்ஸ் இருக்கும். ஹியூமன்ஸ் ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க, வீக்காகவும் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஒரு சேலஞ்சிங் லைஃப் சுச்சுவேஷனை பொறுத்து தான் எப்படி அவங்க ரெசிலியண்ட்டாக மாறுறாங்க, மாறலை, சப்போர்ட் வேணும் வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம்னா, ஒரு மிடில் ஏஜ்ட் விமன் எடுத்துக்கோங்களேன், ரொம்ப கிரைசிஸ் சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு வச்சுப்போமே, மிட் லைஃப் கிரைசிஸ் அவங்களுக்கு இருக்குது. அவங்களால வாயை திறந்து எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றது ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் than when compared to a male who is going through a midlife crisis. அவருக்கு பிஸ்னஸ் அடி வாங்கியிருக்கும், ஃபேமிலி பிரச்சனை இருக்கும், குழந்தைங்க வளர்ந்துருப்பாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஏஜ், ரொம்ப ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அவர் மேக்ஸிமம் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது ஒரு சைலன்ஸாக தான் இருக்கும். அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறதுக்கு ஃபேமிலியே வெயிட் பண்ணிருப்பாங்க. யாராலையும் போய் நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்கக்கூட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வால்ஸ் கட்டி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வாட் வி நீட் டு நோ இஸ் சப்போர்ட் இஸ் காமன் ஃபார் ஆல். அது ஹியூமனாக இருக்கட்டும், அனிமல்ஸ்க்கு கூட அந்த சப்போர்ட் தேவைப்படுதுன்னும் போது அதை ஜெண்டர் வச்சு நம்ம பிரிக்க வேண்டாம். இது எல்லாமே வந்து ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் வரக்கூடிய விஷயங்கள் தான். அதே மாதிரி ஒரு சில பசங்க என்ன கேட்பாங்கன்னா, எனக்கும் வந்து சாரி கட்டின போல இருக்கு அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ அம்மா வந்து உடனே கம்னு அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரியா ரெகுலராக பேசிடுவாங்க. சரிங்களா? அது எப்படிமே அவங்க ஹேண்டில் பண்ணலாம்? ஐ வுட் லைக் டு பிரிங் டு யுவர் நோட்டீஸ் தட் இந்த ஒரு சித்தார்த் மூவி இருந்துச்சு இல்லையா, சிகப்பு மஞ்சள் பச்சை, அதுல அந்த அம்மா இருப்பாங்க. எஸ். ஸோ உடை மேல நம்ம வந்து ஒரு ஷேமை புகுத்தி வச்சிருக்கோம். அதனால அதாவது எந்த அளவுக்கு அந்த ஷேம் கேரி ஆகுதுன்னா, குழந்தை அம்மா கிட்ட கேட்குது, அம்மாவே வந்து சே அப்பெல்லாம் கேட்காது அப்படின்னு ஷுஷ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரெடியாக இருக்கோம். ஸோ எதுக்காக ட்ரெஸ் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம அட்ரெஸ் பண்ணோம்னா போதும். இது போடுறதுனால ஃபெமினைன், இது போடுறதுனால மாஸ்குலைன் அப்படின்னு நம்ம பிரிக்க வேண்டாம். ஸோ டவுன் த லைன் ட்ரெஸ்ஸுங்கிறது கம்ஃபர்ட். நிறைய அப்பாங்களுமே பொண்ணுங்களை கேட்பாங்க, நீ ஏன் பசங்க மாதிரி பேண்ட் சட்டை போட்டே சுற்றுற, எப்போ பார்த்தாலும் எதுக்கு உன் அண்ணன் சட்டையை போடுற, தம்பி சட்டையை போடுற. அவங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியாது. த பாயிண்ட் இஸ் கம்ஃபர்ட். அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு சிட் அண்ட் ஹாவ் அ டாக் வை தே வாண்ட் டு டூ. இது ஃபஸ்ட்டு திங் நம்ம பண்ணலாம். செகண்ட் திங், எந்த ஏஜில் பசங்க இதை பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு 3, 4, 5 இயர்ஸ், ஒரு 10க்குள்ளே பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் கியூரியாசிட்டி. அப்பா மாதிரி ஷேவிங் பண்ணுறது, அம்மா மாதிரி சாரி கட்டி பார்க்கறதுங்கிறதெல்லாம் ஒரு ஒன்னஸ். நான் அப்பாவோட குழந்தை, நான் அம்மாவோட செல்லம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த அந்த ஒரு அட்டாச்மெண்ட் பில்ட் ஆகிறதுக்காக குழந்தைங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதே அவங்க ஒரு 12-13 இயர்ஸ்க்கு மேலே பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, எஸ் தெர் ஆர் சீரியஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆர் வி நீட் டு அப்சர்வ் என்ன ஜெண்டர் ஆஸ்பெக்ட்குள்ளே அது வர ஆரம்பிக்கும். நம்ம அந்த அந்த சுச்சுவேஷனில் நம்ம ஓப்பனாக இருக்கணும். அதுதான் நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடிய பெரிய விஷயம். இவையே இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற்றுமையாக ட்ரீட் பண்ணி
அவங்களுக்கு புரியவே விடாம பண்ணிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு 14 to 24 வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 24 இயர்ஸ்க்கு மேல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஜெண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கெல்லாம் எல்லாரும் முற்படுறாங்க. why are we making it too complex for them? சின்ன வயசுலேருந்தே அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களும் ட்ராமா ஃப்ரீயாக க்ரோ ஆவாங்க. ஜெண்டரை தாண்டி செல்ஃப் தான் முக்கியம். என்ன ஒரு பர்சனாக இருக்காங்க, நம்ம என்ன ஒரு பர்சனாக இருக்கோன்றதுல என்ன வெளிப்படுதுன்னா நம்மளோட வேல்யூ சிஸ்டம்ஸ், நம்மளோட கேரக்டர்ஸ், இதெல்லாம் தான் ஒரு பர்சன் ஆக்குது. ஜெண்டருங்கிறது ஒரு க்ரைட்டீரியாவாகவே இருக்க தேவையில்லையே. இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் அவங்க 2 பேருமே வந்து ஆண், அப்புறம் 2 பேருமே வந்து பெண், இவங்களாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சில பசங்க கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு எப்பவுமே அப்பா அம்மா ஆன்சர் பண்ணுறது. அகேன் ஏஜ் அப்ராப்ரியேட்னஸை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஏஜ் அப்ராப்ரியேட்டாக பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம், பிலோ 18 இருக்கிற குழந்தைங்க இந்த கேள்வியை நம்ம கிட்ட ரேஸ் பண்ணுறாங்கன்னும் போது ஒன் திங் தட் வி கேன் சே இஸ் அ மேரேஜ் ரெக்வயர்ஸ் 2 people, தேர் கமிட்மெண்ட், தேர் ரெஸ்பெக்ட், தேர் லவ். அது அவங்களுக்கு இருக்குது, பண்ணுறாங்க, ஸோ வாட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா we are also standing as an ally for the queer people here and it doesn't contradict the child so much. யார் வேணாலும் பிடிக்கலாம், யார் கூட வேணும்னாலும் உனக்கு அந்த ஒரு கமிட்டட் லைஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீ லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜ் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டு நான் வீட்டில் அடி வாங்கியிருக்கேன் மேம். நான் கசின் அக்காவுக்கு வந்து வயசுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சாங்க. நான் என்ன கேட்டேன்னா எனக்கு எப்போ மாதிரிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மா சொல்லி வச்சு அப்படின்ட்டு போ அப்படி அப்படின்னா. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா பொண்ணுங்க யாருக்குமே இது பிடிக்காது, பசங்க எல்லாருக்குமே ஏன்டா எனக்கு மட்டும் ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இது அடிமே அவங்க அப்பா அம்மா சொல்றது. ஓகே, ஐ திங்க் இந்த செலிப்ரேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். குறைஞ்சிட்டு வந்தா நல்லா இருக்கும். ஸோ ஒன் திங் இஸ், இது வந்து நம்ம ஒரு கல்ச்சர் க்ரோ ஆன ஒரு டைமாக நம்ம பார்க்கலாம். இது வந்து சைக்கலாஜிக்கலாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு நம்ம ஆந்த்ரோபாலஜிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்தில் பேட்ரியார்கி மேட்ரியார்கி 2 விஷயம் இருந்தது. பெண்கள்லாம் இப்படி தான் அப்படிங்கிற அந்த ஒரு ரூல்ஸ் நிறைய இருந்தது. ப்ளஸ் பெண்ணோட பியூபர்ட்டியை சுற்றி நிறைய பாலிடிக்ஸ் இருந்தது, விதின் த ஃபேமிலி, அவுட் சைட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சேட்லி ஸ்பீக்கிங் பெண்ணை வந்துட்டு ஒரு கமாடிட்டியாக தான் பார்த்துருக்காங்க. அண்ட் பெண் அப்படிங்கிறது ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். வயலன்ஸ், செக்ஷுவல் வயலன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போ நடந்துட்டு இருந்திருக்கு. அதுலேருந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ண ஒரு பொண்ணை, பியூபர்ட்டி ஆகிடுச்சு யார் வேணாலும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போங்க இன் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இது கல்ச்சரில் இருந்திருக்கு. இப்போ அந்த கல்ச்சரில் நம்ம இருக்கோமான்னு கேட்டால் நாட் ரியலி. ஒரு 11-12 இயர்ஸில் ஒரு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறவங்கள நம்ம இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கிடையாது. அதை தாண்டி ஒரு 10 years, 12 years, 15 years பீப்புள் ஆர் டேக்கிங் டைம் டு கெட் மேரிட். ஸோ இதோட கான்செப்ட், இந்த செலிப்ரேஷனுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் இதுதான். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ தட் பசங்க நம்மக்கிட்ட இதுக்கான கேள்விகள் கேட்கும்போது என்ன சொல்லலாம்னா, தெரியாமல் பண்ணிட்டோம், உனக்கும் வேணுமா சொல்லு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி லாஜிக்காக என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு லாஃபிங் அவுட்டாக தான் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. செகண்ட் விஷயம், நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லலாம்னா, பெண்களுக்கான அந்த பியூபர்டல் சேஞ்சஸ் வந்துட்டு ரொம்ப விசிபிளாக தெரியும். அதனால தான் அது ஒரு பிக் டீலாக இருக்குது. பசங்களுக்கு இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்துட்டு பெருசாக நம்ம விசிபிளாக தெரியறதே கிடையாது. இட் இஸ் மோர் ப்ரைவேட், அதனால அது ப்ரைவேட்டாகவே இருக்குது அப்படிங்கிறத சொன்னால் பசங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே மேம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து ஒரு பாய் நடந்தால் ரவுடின்னு சொல்கிறாங்க, இதுவே கேர்ள் வந்து பண்ணால் அது க்யூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கொஸ்டின் வரும்போது என்ன மொபைல் சொல்லலாம் அவங்களுக்கு? அகேன் க்யூட், இந்த ரவுடி, இதெல்லாமே வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ ஒரு கேரக்டர் எப்படி கேரக்டராக பார்க்குறது அப்படிங்கிறது தான் நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, சினிமாவையே ஒரு லைஃப் லெசனாக எடுத்து பசங்களுக்கு போட்டு காத்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த சினிமாக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு படமோ கேரக்டர் ஒரு சீரீஸோ நம்ம பார்க்குறோன்னா குழந்தைங்களோட ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் வச்சுக்கிறது பெட்டர். டு டெல் them that it is character. It doesn't mean anything. He is going through a rough time where he is not regulating his anger. அவ்வளோதான். This girl is not looking so mature with her mindset. அதனால தான் அவள் இப்படி ஆக்ட் பண்ணலாம். இந்த ஒரு ரீசனிங் அவுட் நம்ம கொடுக்கும்போது பசங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஐ திங்க் த ஜென்சி கிட்ஸ் ஆர் வெரி obsessed with celebrities. They even agree. We are very obsessed with celebrities அப்படிங்கிறது சொல்கிறாங்க. It's a fantasy world where they try to connect with.
எதனால அங்க கனெக்ட் ஆக ட்ரை பண்றாங்கன்னா, இப்போ வீட்ல என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னும் போது, யாரோ ஒரு டைரக்டர் எங்கேயோ எடுக்கிற படம் எனக்கு அது ரெசனேட் ஆகுதுன்னா, நான் உடனே அந்த கேரக்டரோட ஐடென்டிஃபை பண்ணுவேன். இதனால தான் வந்து பேசிக்கா நம்மளோட ஊர்ல சினிமா நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ த பாயிண்ட் இஸ் திஸ், ஒரு ரிலேட்டிவிட்டி பசங்க பில்ட் பண்ணிப்பாங்க அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்க கேரக்டர்ஸோட. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் வி சிட் அண்ட் ஹேவ் அ கான்வர்சேஷன். நிறைய மீம்ஸ்லாம் கூட வந்திருக்குமே, நான் என்ன சீரிஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தேனோ அந்த கேரக்டராகவே தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். இன்னொரு சீரிஸ் பார்க்கும்போது இன்னொரு இதுவாக மாறிடுவாங்க. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஒரு செல்ஃப்ங்கிற கான்செப்டுக்குள்ளே இப்போ யாருமே போகிறதே இல்லை. எல்லாமே காப்பீட் ஃப்ரம் சம்திங் அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கியூட் ரவுடி இந்த ஒரு ஜட்மெண்ட்ஸ் பசங்க எடுத்துகிட்டு வராங்கன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் வி சிட் அண்ட் ஹேவ் அ கான்வர்சேஷன். கண்டிப்பாக அதை ஒரு நியூட்ரலைஸ் பண்ணி விட்டோம்னா அவங்க யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது குழந்தைங்க கேட்குற கேள்விகளுக்கு வந்து அப்பா அம்மா எந்த அளவுக்கு பதில் சொல்லணும், முக்கியமாக டீச்சர்ஸ் எப்படி பதில் சொல்லணும், இது மாதிரி அதிக கொஸ்டின்ஸுக்கு வந்து சூப்பராக பதில் சொல்லிங்க. உங்கள் டைம் எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச், இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸோட வந்ததுக்கு. நன்றி. எல்லாமே அனுபவம் தான். டோட்டலி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.